நேத்து நைட்டு பசங்களுக்கு செஞ்ச ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் என்னன்னு பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி அதை வச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம டபுள் பாயில் பண்ணி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக கடகடன்னு பண்ணணும். அது மட்டும் இல்லை, வெளியே வர கிளம்ப வேண்டியது இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அப்படின்னு உருளைக்கிழங்குலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு லைட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி துணியில் வந்து காய வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். அதே மாதிரி காய் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால இருந்த தக்காளி வெங்காயம் வச்சு சூப்பரான ஒரு சாம்பார். இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் போட்டு பண்ணுற சாம்பாரை விட இன்னும் வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பாசிப்பருப்பு மட்டும் ஒரு 1/2 கப்பு வேக வச்சுட்டு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. சாம்பார் கொதிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் சாம்பார் பொடி போட்டு தாளிச்சோன்னா சாம்பார் நல்ல மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஓட்ஸ் தோசை கூட தான் இந்த சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுறேன். பாய்.